ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எக்ஸலில் சீட் டேப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சீட் டேப்பில் வந்து 3 சீட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நமக்கு எக்ஸ்ட்ரா சீட் வேணும்னா அந்த சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஆர் ஷிஃப்ட் F11 கொடுத்தீங்க அப்படின்னா நியூ சீட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, சரி. இப்போது அதை தவிர வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த சீட் டேப்பில் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது நீங்கள் அந்த சீட்லேயே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நியூ ஷீட் வந்து க்ரியேட் ஆகும். பாருங்கள், சீட் 7ன்ற நேமில் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு அதை வந்து நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி எந்த பிளேஸில் வேணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சீட்டை நமக்கு வேணுன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலே ரீநேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ரீநேம் அப்படின்னா உங்களுக்கு ஷீட்டுக்கு வந்து என்ன நேமில் வேணும் அப்படின்ற நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு ஜான் மந்த் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இந்த ஷீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஜான் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியும் ரீநேம் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் அந்த ஷீட்லேயே ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இப்போ நான் ஜான் அண்ட் ஃபெப் அப்படின்னு 2 சீட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. இதுலேயே ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த சீட்லேருந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்குறீங்களோ அந்த சீட் வந்து உங்களுக்கு டெலீட் ஆகும். ஓகேங்களா, சரி. பாருங்கள், ஸோ இப்போ நான் சீட் 7 வந்து டெலீட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஜான்ன்ற சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ரைட் கிளிக் பண்ணி டேப் கலர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகிறேன். டேப் கலர் அப்படின்னா நீங்கள் அந்த டேபுக்கு வந்து ஒரு கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ அந்த ஜான் மந்தில் வந்து நான் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணி வைக்கணுன்றதுக்காக நான் ஒரு கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த சீட்டுக்கெல்லாம் வேணுமோ ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி டேப் கலருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூவ் ஆர் காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான். ஸோ நம்ம ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி அதிலே ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கனாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், பிஃபோர் ஷீட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் எந்த சீட் வந்து மூவ் பண்ணணுமோ அதிலேருந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த சீட்டுக்கு முன்னாடி மூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, பாருங்கள், ஜஸ்ட்டு மூவ் ஆர் காப்பி போகிறீங்க. மூவ் டு எண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எண்டுக்கு போயிடுச்சா. ஓகேங்களா, ஸோ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் மேனுவலாகவும் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி மூவ் ஆர் காப்பி அப்படின்ற ஆப்ஷன் மூலமாகவும் நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் காப்பின்ற ஆப்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஜானுன்ற சீட்டை வந்து நான் க்ரியேட் அ காப்பின்னு இருக்கு இல்லையா, அதில் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ அந்த ஜானுன்ற சீட் வந்து உங்களுக்கு ஒரு காப்பியாக க்ரியேட் ஆகிருக்கு. பாருங்கள், அந்த ஷீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதே தான் அப்படியே இந்த ஷீட்லேயும் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ அகெயின் பாருங்கள், திருப்பி அந்த ஜான் நான் செலக்ட் பண்ணுறேன். சம் எடிட்டிங் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஒரு காப்பி வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆர் காப்பி போயிடுங்க. போயிட்டு நான் க்ரியேட் அ காப்பி அப்படின்ற ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிவிட்டு தென் பிஃபோர் ஷீட், அதாவது எந்த சீட்டுக்கு முன்னாடி அந்த காப்பி வேணும் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஷீட் 3 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி வந்து என்ன ஆயிருக்கு, ஷீட் 3க்கு முன்னாடி அந்த காப்பி வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம காப்பி க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு சீட்டோடைய காப்பி வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி எந்த பொசிஷனில் வேணும் அப்படின்றதையும் நம்ம செட் பண்ணிவிட்டு காப்பி வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. இப்போது நம்ம மல்டிப்புளாக செலக்ட் பண்ணி எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த சீட்டெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ அந்த சீட்டை ஜஸ்ட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த சீட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, பாருங்கள், இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு
டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சீட் எல்லாமே உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்றது பார்க்க போகிறோம். ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்னா நம்மளுடைய சீட்டில் வந்து எந்த எடிட்டிங்கும் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த சீட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே ப்ரொடெக்ட் ஷீட்டுன்னு இருக்கும். ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்ததுமே பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. திருப்பி ரீஎன்டர் பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் அந்த சீட்டில் ஏதாவது டைப் பண்ணணும்னு நினச்சா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டைப் பண்ண முடியாது. இந்த மாதிரி உங்களோட இம்பார்ட்டண்டான சீட்டை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரொடெக்ஷன் நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா அகெயின் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நம்மளால் ஈஸியாக டைப் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ப்ரொடெக்ட் ஷீட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைடு. ஸோ ஹைட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அந்த சீட் இப்போதைக்கு வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது. இப்போதைக்கு நான் ஹைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். அகெயின் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே அன்ஹைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். எந்த சீட் ஹைட் பண்ணிங்களோ அதை காமிக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஹைட் பண்ண ஷீட் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் சீட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதாவது இப்போ நீங்கள் ஒரு 10 சீட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 10 சீட்டையும் நீங்கள் அட் அ டைமிங்கில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் சீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த எல்லா சீட்டுமே டெலீட் பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட். இப்போயும் இதில் டெலீட் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட்டாக அட்லீஸ்ட் ஒரு ஷீட்டாவது இருக்கணும். அதனால தான் டெலீட் ஆகலை. இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து நான் மார்ச்ன்ற சீட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சீட்டையும் நான் டெலீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் சீட் 6லேருந்து இந்த லாஸ்ட்டு சீட் வரைக்கும் நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சீட்லேருந்து இந்த சீட் வரைக்கும் நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட்டு டேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து இது வரைக்கும் டோட்டலாக அந்த சீட் செலக்ட் ஆகிட்டு இப்போது டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த எல்லா சீட்டுமே டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் மற்ற சீட்ஸை வந்து டெலீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஷீட்டில் இருந்து ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு எப்படி மூவ் ஆகுறது அப்படின்றது பார்க்கலாம். எப்பயுமே நம்ம மவுஸ் கிளிக் பண்ணி தான் ஒரு ஷீட்டில் இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு போவோம். ஸோ இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு 10 ஷீட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஷீட்லேருந்து முன்னாடி போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மவுஸ் கிளிக் பண்ணி எப்பயுமே போவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் அப் கீ கொடுத்து நீங்கள் ஒரு ஷீட்லேருந்து ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதே இது வந்து பேக்கில் போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கில் போக முடியும். ஸோ கண்ட்ரோல் பேஜ் அப்புன்றது ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு மூவ் ஆகும். கண்ட்ரோல் பேஜ் டவுன் அப்படின்றது வந்து அடுத்தடுத்த சீட்டுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.